ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒன்று எஸ்ஐஎஃப், ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஜெரோதா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாப்புலரான புரோக்கர். அவங்களோட இன்ட்ராடே F&O ட்ரேடிங்க்கு அவங்களோட ப்ரோக்கரேஜ் 20 ரூபீஸ்லேருந்து 40 ரூபீஸாக ஹைக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்ஐஎஃப்பை பற்றி கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 2 ரூட் இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெஜ் தாலி மாதிரி, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், ரெகுலேட்டடான ஒரு விஷயம். ஸோ 500லேருந்தே உங்களால் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டேக்ஸ் எஃபிஷியன்சி இதில் உண்டு. அதே மாதிரி இன்னொரு எண்டில் பார்த்தோம்னா பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அதை பார்த்தோம்னா ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி ஹை கஸ்டமைசேஷனும் கூட. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், பிஎம்எஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 50 lakh அண்ட் அபவ் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் டேக்ஸ் எஃபிஷியன்சி அவ்வளோ கிடையாது, பட் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இதில் பார்த்தோம்னா 500 ரூபாய், இது 50 லட்சம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பெரிய கேப் இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் எஸ்ஐஎஃப் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், இதில் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs. இதில் மியூச்சுவல் ஃபண்டோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் மாதிரியே இதுலேயும் உண்டு. பிஎம்எஸில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உண்டு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்ஐஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி, அதாவது பை அண்ட் ஹோல்டு கான்செப்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த கம்பெனி எப்போ ப்ராஃபிட் பண்ணுதோ, எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதுக்கப்புறம் அந்த பணத்தை வெளியெடுப்பார், பை பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து பை அண்ட் ஹோல்டு கான்செப்ட்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டில் இது நடந்துட்டுருக்கு. இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது தான் எஸ்ஐஎஃப். ஸோ எஸ்ஐஎஃப்ல என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட்டும் உங்களால் போக முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஓவர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனியை செல் பண்ணுவார். இதுதான் நம்ம ஷார்ட்டுன்னு சொல்லுவோம். எஸ்ஐஎஃப்ல உங்களால் ஏங்கிற கம்பெனியை வாங்கவும் முடியும், பிங்கிற கம்பெனியை விற்கவும் முடியும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் எஸ்ஐஎஃப்ல இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் அதிகம். இப்போ எஸ்ஐஎஃபோட பெர்ஃபார்மன்ஸில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்ஐஎஃப்லாம் வந்தே ஒரு 6லேருந்து 12 மாதம் தான் ஆகுது. ஏன்னா இப்போ தான் குழந்தைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபண்ட் மேனேஜரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 2 ஃபண்டு ஹைப்ரிட் லாங் ஷார்ட்டில் மட்டும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டு வந்து 3% ப்ராஃபிட்டில் இருந்தது, இன்னொன்று 0.8% ப்ராஃபிட்டில் இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் லாங் ஷார்ட்டில் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுமே நெகட்டிவில் இருக்குது. தென் ஈக்விட்டி லாங் ஷார்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஏன் BSE 500 நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டீம் இருக்காங்க, 2 ஓவர்லேயே 4 விக்கெட் அப்படின்னா அந்த டீம் எவ்வளோ நல்ல டீமாக இருந்தால் கூட அவங்க வந்து சூப்பர்னு நம்ம சொல்லுவோமா? அவங்க வந்து இந்த இடத்துக்கு அந்த வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறப்பல தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் பார்த்தோன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எஸ்ஐஎஃப்லாம் வந்தே ஒரு 6லேருந்து 12 மாதம் தான் ஆகுது. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கான ஒரு டைமே நம்ம இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஒரு 2 to 3 years ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எஸ்ஐஎஃபோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் சரி கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு 2 to 3 years கழிச்சு நம்ம பார்க்கலாம். எஸ்ஐஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டா ரிஸ்கா அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் இறங்கினாலும் இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. பட் இதில் இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 சைடுமே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அவங்க வந்து ஒரு லாங் எடுத்திருக்காங்க, அந்த கம்பெனி ஏறும்னு நினச்சி அதை அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுத்திருக்காரு அப்படின்னா, திடீர்னு அந்த கம்பெனி இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுலேயும் லாஸ். தென் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்காரு, இந்த கம்பெனி இறங்கும் அப்படிங்கிற ஒரு இதில் ஷார்ட்டில் அடிச்சிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு. திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து திடீர்னு அந்த ஷேர் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுலேயும் லாஸ். இது வந்து ட்ரபிள் ஆகும். இந்த காம்ப்ளெக்சிட்டி
ஃபண்ட் மேனேஜருக்கு உண்டு. அதே மாதிரி எஸ்ஐஎஃப் அப்படிங்கிறது 2 பக்கமும் கூர்மையான ஒரு கத்தியை ஹேண்டில் பண்ணுறாப்புல தான் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபா, எஸ்ஐஎஃப் 10 லட்சம் ரூபாய், பிஎம்எஸ் 50 லட்சம் ரூபாய். ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாடரேட் டு ஹைன்னு சொல்லலாம், எஸ்ஐஎஃப் வந்து ஹை, பிஎம்எஸ் வெரி ஹைன்னு சொல்லலாம். தென் டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஎஃப்லையும் உண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உண்டு, பிஎம்எஸ்ல கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டை விட எஸ்ஐஎஃப்ல ஃப்ளெக்சிபிலிட்டி மீடியம்னு சொல்லலாம், பிஎம்எஸ் பார்த்தோம்னா ஹைன்னு சொல்லலாம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் அதிகமான டிரான்ஸ்பரன்சி இருக்குது, எஸ்ஐஎஃப்ல மீடியம், தென் அடுத்து பிஎம்எஸ்ல பார்த்தோம்னா லோ டிரான்ஸ்பரன்சி தான் இருக்குது. இப்போ தான் நீங்கள் புதுசாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எஸ்ஐஎஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இது ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, தென் ஃபண்ட் மேனேஜரோட ஸ்ட்ராட்டஜி எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1 to 2 years இதை வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க, லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களோட எஸ்ஐபி எதையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஒரு 1 மந்தோட எஸ்ஐபியை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ஈக்விட்டிக்கு ஒரு எஸ்டிபி மாதிரி கொடுத்து கூட இந்த சினாரியோவை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ அடுத்து 2வது டாபிக்கு போகலாம். ஜெரோதா வந்து அவங்களோட இன்ட்ராடே F&O ட்ரேடிங்க்கு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாயா அவங்களோட ப்ரோக்கரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ராடே ஈக்விட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா இது வந்து செபியோட நார்ம்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா உங்களுக்கு F&O ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மார்ஜினில் 50% கேஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டிடியும் ஹைக் பண்ணியிருக்காங்க, 0.02லேருந்து 0.05 ஹைக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இதுக்கான ரீசன். செபியே அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க 90% ஆஃப் த F&O ட்ரேடர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வார்னிங் பெல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். F&Oவை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை F&O தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் கூட F&Oவில் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.